பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் பவர்ட் பை ChatGPT. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டை நம்பர் 3. HBR கொல்கத்தா தண்டர் பிளேட்ஸா இல்ல PBG புனே ஜாக்வார்ஸா? ரெடியா இருங்க மக்கள். First game this season. Get ready to welcome PBG Pune. அங்கூர் ஆடி காமிச்சிருந்தாரு. ஐகா முகர்ஜி அங்க பாக்குறோம். சோ இந்த முறை நாங்க போட்டிகள் முதல்ல அங்கூர் மற்றும் ஸ்னேஹித் மோதுறாங்க. ஜெங் மற்றும் கிருத்திகா உள்ள வர போறாங்க. அடுத்த விமன் சிங்கிள்ஸ்ல ஐகா முகர்ஜியும் எட்வர்டும் இருப்பாங்க. ஒரு பக்கம் கிருத்திகா மற்றும் ஸ்னேஹித் இன்னொரு பக்கம் இருப்பாங்க. மிக்ஸ் டபுள்ஸ்ல எட்வர்டு மற்றும் ஒமார் மோதுறதுக்கான நேரமா இருக்கும் மென் சிங்கிள்ஸ்ல. அதன் பிறகு தனிஷா கொட்டேச்சாவா இல்ல தியா சிட்லேவான்னு நாம பாக்குற நேரம் வந்துடும். இந்த டைல இப்போதைக்கு உங்களுக்கு 5 போட்டிகள். ஒரு போட்டியிலையும் 3 கேமு. 8 புள்ளிகள் தேவை இதை ஜெயிக்கிறதுக்கு. முடியுமா அப்படின்றது நமக்கு இன்னைக்கு தெரியும் இந்த ஒரு நாள் முடியும் போது. அண்ட் மக்களே இதுல மிக முக்கியமான ஸ்னேஹித் வந்து அப்படியே ஒரு போக்கர் பிளேயர் பேர் இருப்பாரு. இவரு எரிமலை தான் பட்டாச்சார்ஜி. முதல் புள்ளி ஸ்னேஹித் பக்கம் வருது. நேத்து TNR போன வருஷம் வந்து ரிகார்டோ வால். நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி ஸ்னேஹித்துக்கு இந்த புள்ளி வந்து சேருது. 2-2. அட்டாக் அவ்வளவுதான். அங்கூருக்கு வேற எதுவுமே தெரியாது. அது ரெடி ஆனு சொல்லிருக்கீங்க. ஆனா ரொனால்டோ இதுவே கிடையாது, டாட்டூவே கிடையாது. அதான் நீங்க சொல்லுங்க. அவரோட விருப்பம். பட்டர்ஃப்ளை டைம் அவுட். ஆனா இந்த பையனுக்கு அவுட் எதுவுமே கிடையாதுங்க. எப்போதுமே இன்னுதான். Wow! What a winner! Sensational from Ankur. எஜ்ஜா தரமான பிளேஸ்மென்ட் அந்த இடத்துல இருக்கு. அவருக்கு ஒரு பாயிண்ட் தானே. இதுதான் விஷயம். இவ்வளவு நேரம் அக்ரஷன்ல ஆடிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு வந்து ஒரு ஸ்லோவா போயிட்டு பேக்ஹேண்ட்ல போகணும். எதிராளியோட பலத்துக்கு ஆடினீங்க. பாயிண்ட் தூக்கிட்டு போயிட்டாரு. கேம் தூக்கிட்டு போயிட்டாரு ஸ்னேஹித். உங்களை நுணுக்கமா கவனிக்க வேண்டி இருக்குன்னு. ஆடும்போது நீங்க பந்தை வந்து மறைக்க கூடாது. நீங்க அந்த ஸ்டைல், அந்த ஒரு கெத்து. பட்டர்ஃப்ளை டைம் அவுட். கரெக்டா சொன்னீங்க. ஆனா ஸ்னேஹித் allowing his emotion to get the better of him. டாப் ranked player ஒமார் இந்த முறை ஸ்பின் அவரால திருப்ப முடியும். முதல் போட்டிய இழக்கிறாரு. மேட்ச் ஜெயிச்சாச்சு. இப்போதைக்கு அங்கூருக்கு ஒரு கேமாவது ஜெயிக்க முடியுமா? 4 ரன் போகும்போது பந்து வெளில போச்சு. அவருடைய ட்ரேட் மார்க் பேக் ஹேண்டுங்க அங்கூர் கிட்ட இருந்து. அதையே வந்து பொலிஷன் திருப்பி வச்சாரு. பாயிண்ட் எழுந்திருக்கிறாரு. நெட்ல இட்டு 3 மிஸ் பண்ணிருக்காரு. அவுட் அதிகம். 12 அவுட் அடிச்சிருக்காரு. இப்போ ஸ்னேஹித்தோட ஆட்டத்தை மாத்துறாருங்க. அதன் காரணமாக இப்ப பட்டர்ஃப்ளை டைம் அவுட். அந்த மேட்சை இழந்துட்டோன்றது இன்னும் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம சூப்பரா விளையாடுறாரு. அப்படி விளையாடுற இந்த ஒரு கேமாச்சு எடுத்துக்கணுன்ற முனைப்புல அங்கூர்னால ஸ்னேஹித் இப்ப வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. இங்கே இருந்து விட மாட்டார் அங்கித். எவ்வளவு அன்ஃபோர்ஸ்ட் எரர் செஞ்சாலும். இல்ல எப்ப வந்து அங்கூர் 7 புள்ளிக்கு வந்தாலும் அப்பயே ஸ்னேஹித் விட்டாரு. அவர் ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டாரு. நமக்கு சான்ஸ் அங்க கம்மின்னு ஒரு டிடிஆர் ரிவ்யூ கேட்டுக்கலாம்ல. நிச்சயமா அதெல்லாம் யோசிக்கல. இருந்தாலும் பரவாயில்ல. 2 பாயிண்ட் எடுத்திருக்காருல்ல. சந்தோஷமா இருக்கணும் அந்த இடத்துல ஸ்னேஹித். போன சீசன் அங்கூரும் ஏட்ரியன் ரெடேசன் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மோதலை நொறுக்கிறதுக்காக. ஷாப்தமல் கூட நீங்க பேசிட்டு இருந்தது கேட்டேன் TNR. ஏன் பல பேர் வந்து லெஃப்ட்ல ஆட மாட்டேங்கிறாங்க நம்ம ஊர்ல அப்படின்னு. குழு தலைவர் வந்து அவருக்கு உதவியா அவர் போறாரு. சூப்பர். அங்க உள்ள ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். நீங்க இந்த ஃபார்ம் என்னாச்சு? 3-5 butterfly time out.
சுலபமா அந்த பாயிண்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டுக்குள்ள நாம இருக்கோம். கீழே போயிடுச்சு அது ஆக்சுவலா. அது ரொம்ப அந்த டேபிளுக்கு ரொம்ப கீழே போனதுனால. அடடடடா. 4-9. அந்த தள்ளாட்டம் தான் இருக்கு அவருடைய ஆட்டம். ஓவர் அக்ரெஷனா கொஞ்சம் வேலையா. சுலபமா ஜன்சியா ஜெயிச்சாங்க முதல் கேம் 11-6. ஒரு கம்பேக் கொல்கத்தா தண்டர் கேம்ஸ். ஜன்சியா அங்க சேலஞ்ச் பண்றாங்களா செகண்ட் கேம்ல. ரெண்டு பேருமே 2 டைம் ஒலிம்பியன்ஸ்ங்க. தரமான போட்டி. கண்ட்ரோல் இல்லையே கேம்ல, கண்ட்ரோல் இல்லையே கிருத்திகாவுக்கு. ரிட்டர்ன் பண்ணிருந்தாங்க அங்க ஜங்ஜியாங். கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதுங்க, கஷ்டம். லாங்கர் ரேலி போகுதுன்னு பார்த்தோம். ஜென்ஜியாங் இன்னும் நிரூபிக்கிறாங்க அவங்க குவாலிட்டி. இரண்டாவது கேம்லயும் பட்டர்ஃப்ளை அந்த அட்டாக் அவங்க எதிர்பார்க்கறது இதுதான். நான் அடிக்க திரும்ப வரக்கூடாது இந்த பந்து அப்படின்னு அடிக்கிறாங்க. ஒரு ஃப்ளோல இருக்காங்க அவங்க. மொதல் கேம்ல வந்து ஆரம்பத்தில் அந்த புள்ளிகள் ஒரு 3 பாயிண்ட் அவங்களுக்கு வரல. ஆனா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இந்த இரண்டாவது கேமும் அவங்க பக்கம் தான். இந்த மேட்சும் அவங்க பக்கம் தான். டீமுக்காக ஒரு பாயிண்ட் இப்ப கிருத்திகா பவார் எடுத்துருவாங்களா அடுத்த கேமை ஜெயிச்சு? அதுதாங்க பார்க்கணும். ஸ்வீப்பை தடுப்பாங்களா கிருத்திகா பவார்? 3-0 தடுப்பாங்களா? மூணாவது கேம் இரண்டாவது சிங்கிள்ஸ் போட்டியில இரண்டாவது டை ஆஃப் தி டே இல்லையா? நீ டபுள் ஹெடர் வீக்கெண்ட் தான். ஆமாங்க, இன்று நாளை மறுநாள் டபுள் ஹெடர். இந்த பாயிண்ட் வந்த வேகம் மாதிரி கிருத்திகா பவாருக்கு இந்த ஒரு கேம் வரணும்ன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. போன டை என்னவோ அதே மாதிரி தான் இருக்கு. 2-all. மிக்ஸ் டபுள்ஸ் தாங்க ரொம்ப குரூஷியல். ஏன்னா 4 சிங்கிள்ஸ் இருக்கு ஒவ்வொரு டைலையும். மக்களே 2 ஆண்கள் பிரிவு சிங்கிள்ஸ், 2 பெண்கள் பிரிவு சிங்கிள்ஸ். ஸோ இந்த மிக்ஸ் டபுள்ஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு சர்வ் எங்க இருந்து போடுறாங்க பாருங்க, சைட்ல இருந்து வருது. 4-5. பட்டர்ஃப்ளை டைம் அவுட் இப்போ மக்களே. ஃபர்ஸ்ட் உமன் சிங்கிள்ஸ்ல பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டுக்கு வந்திருக்கிறோம். இது மூணாவது கேம். முதல் 2 கேமையும் ஜன்சியாங் ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. லக்கி பாயிண்ட்ங்க. சேரம் பேர ஒரு செகண்ட் யோசிச்சாரு, யாருக்கு பாயிண்ட் பட்டுச்சா இல்லையா டேபிள் அப்படின்னு. வந்தாச்சு. இந்த ஒரு கேம் என் பேர்ல எழுதுங்க, கிருத்திகா அப்படின்னு எழுதுங்கன்னு சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட 3-all இந்த டையோட ஸ்கோர். அதன் காரணமா இந்த பேட்டர்ன் பார்த்துக்கிட்டே இருக்கும். முதல் 2 கேம் ஈஸியா ஜெயிக்கிறவங்க மூணாவது கேம்ல மொமெண்டத்தை, கான்சென்ட்ரேஷனை கொஞ்சம் இழக்கிறாங்க. எதிராளிக்கு கொஞ்சம் ஒரு கேப் கொடுக்குறாங்க. பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர்ட் பை ChatGPT. அதுல மேட்ச் நம்பர் 3 டை நம்பர் 2ல மிக்ஸ்ட் டபுள்ஸ் ஐகா முகர்ஜி மற்றும் எட்வர்ட் உள்ள வராங்க. அற்புதமான ஒரு முயற்சி, கண்டிப்பா பாராட்டணும். பிகாஸ் கிராஸ் ரூட்டுக்கு நீங்க கவனம் செலுத்தியே ஆகணும். மிக்ஸ்ட் டபுள்ஸ் நேரம் வந்தாச்சு. மிக்ஸ்ட் டபுள்ஸ் வரும்போது அங்கதான் தங்கம் இருக்கு. தங்கத்தை தோண்டி முன்னாடி அப்போ ஒரு அண்டர் கரண்ட் இருக்கும். வந்தாங்கன்னா அங்க வாங்கினல அட்டி அப்படின்ட்டு. எங்க ஊர்ல நீ என்ன அடிக்கிறியா? ஆக்சுவலாக ஒரு 2 ஷாட்ஸ் இருந்தது. பட் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியா ஒன்றும் தெரியல. இனிமேல் இங்கே பார்க்கலாம். மேபி இந்த டபுள்ஸில் வரலாம். ஏன்னா ஐக்காவோட ரப்பர் கொஞ்சம் கஷ்டமான ரப்பர். இந்த மிக்ஸ் டபுள்ஸ் பார்க்கும்போது தான் எனக்கும் வீரேன் ரஸ்கினா ஒலிம்பிக் முகர்ஜியோட நெயில் ஆர்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அவங்களுக்கும் பர்னிக்கும் தான் போட்டி, யாரோட நெயில் ஆர்ட் வந்து பக்காவா இருக்கு அப்படின்னு. மணிக்கு அதுவும் ஒரு டிப் ஆகி ஒரு 70 கிட்ட வந்திருக்காரு. அதனால தான் ஃபர்ஸ்ட் ரிசர்வ்ல வந்திருக்காரு. வாவ், சூப்பர் புஷ் பண்ணிட்டாங்க. ஐக்காவை ரைட்ல காமிச்சு லெஃப்ட்ல திருப்பிட்டாரு. மேட்ச் நாங்க பார்த்தோம், அங்கூர் மற்றும் ஸ்நேகித்தோடது. நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஒரு போட்டியை நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டாச்சு. இப்போதைக்கு ஸ்நேகித் மற்றும் கிருத்திகா முதல் கேம் அவங்க பக்கம். சோ டையோட ஸ்கோர் தற்போதைக்கு 3-4 மாறி இருக்கு. மீண்டும் PBG புனே ஜாகுவார். இப்போ டை பாத்தீங்கன்னா 4-3 ஃபார்
Pune Jaguars. One love. என்ன ஷாட்டுங்க எட்வர்ட், முழு பலத்தையும் கொடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த ஷாட்ல. ஓகே எங்கள் டீம் வா அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறாரு. 2 all. 2 லாங் சர்வீசஸ். டவுனானது ரொம்ப டவுன் ஆகிட்டோம். அது வந்து டீம் சாம்பியன்ஷிப்பில் எஸ்பெஷலாக அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் வைக்கவே முடியாது. என்னதான் நம்ம லவ் 3 தோத்துட்டு இருந்தா கூட நம்ம வந்து கான்ஃபிடன்ஸ் ஓகே நம்மளால முடியலன்னா கூட எப்படியாவது ஃபைட் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இந்த பட்டர்ஃப்ளை டைம் நான் அவுட் வந்து ஒரு சைடில் எனக்கு வந்து ஷார்ட் டிப்ஸ் வேணும், ஒரு சைடு வந்து எனக்கு டாக்கி ரப்பர் வேணும் முடிவு பண்ணுறதுல அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து கோச்சோட சஜஷன் தான். ஏன்னா எந்த ஒரு கிளப்புக்கு போனோம் அகாடமி போனோம் அவங்களுக்கு தான் ஜாகுவர்ஸ் ஸ்னேஹித் நல்ல ஃபார்ம் நல்லா காமிச்சிட்டு இருக்காரு அவரோட ஷேப்பை. தனி ஒருத்தனா அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருந்தாரு டீமை தூக்கணும் அப்படின்ட்டு. இருந்தாலும் நாங்க உள்ள வரோன்றாங்க ஐகாமத்துல இன்னைக்கு இல்ல. பட் என்ன சார் நீங்க பிரஷர் மேல பிரஷர் ஏத்துறீங்களே எல்லாத்துக்கும். கோல்டன் பாயிண்ட்க்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களே. ஈஸி சிட்டர் அவசரப்பட்டு வெளியாக சான்ஸ் கோல்டன் பாயிண்ட். மீண்டும் அந்த நெட்ல பட்டு கோல்டன் பாயிண்ட் எடுத்துட்டு போறாங்க ஐகா மற்றும் எட்வர்ட். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் இந்த ஒரு கேம் பிரித்திகா மற்றும் ஸ்னேகத்துக்கு கிடைக்கல. டையோட ஸ்கோரும் டை ஆகுது 4-4. நாங்க ஆனா இது வந்து 10-7 ஹெட் இருந்தாங்க. 3 மேட்ச் பாயிண்ட் வச்சுட்டு பிரித்திகாவும் ஸ்னேகத்தும் தோத்துருக்காங்க. இன்னைக்கு நைட் கொஞ்சம் தூக்கம் வராது. இந்த டையை பொறுத்தளவுக்கு 4-4னு சமனா நிக்கிறாங்க ரெண்டு பக்கமும். Pune Jaguars to ஐ திங்க் serve. முடியும் போது ஒரு 8-7 தான் முடியும். எந்த சைடுக்கு 8 எந்த சைடுக்கு 7ன்னு தெரியாது. பட் 8-7 தான் முடிகிற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. வாவ் சூப்பர் பிளாக். ஓ வாவ் ஃபேண்டாஸ்டிக் ஷாட். ஐ திங்க் இதுதான் ஷாட் ஆஃப் தி டேவா இருக்கணும். நிச்சயமாங்க பிஸ்லரி ஷாட் ஆஃப் தி டேவா நிச்சயமா இதுதான் இருக்கணும். பாயிண்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். அங்கே பாருங்க அந்த பால் எப்படி எத்தனை ஸ்னேக். ஓ எட்ஜு. ஓ அந்த பாலை திருப்பியும் ஐகா மேலே போட்டு அங்கேயும் டாப் ஸ்பின் அடிச்சு லாபிங் பண்றாங்க. டாப் ஸ்பின் அடிக்கிறாங்க. ஐகா முன்னையும் பின்னையும் ஓடிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு பார்க்கும்போது நடுவில் அவர் ஃபுல் நெட்லயே அடிச்சிருந்தாங்க. பிரித்திகா தான் நினைக்கிறேன். ஆமா பிரித்திகா எல்லாமே நெட்ல தான் அடிச்சாங்க. ஃபுல்லா நெட்ல தான் அடிச்சிருந்தாங்க. ஓ பேட் மிஸ்டேக். ரொம்ப ஒரு ஈஸியான சிட்டர். நம்ம தான் இருக்கணும். சரி அந்த டைம்ல வேற என்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஷூ இல்லாம என்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸோ ஒரு கோச்சோட ரோல் வந்து டீச்சர் அண்ட் கோச் இது வந்து ஒரு பெரிய இது. ஸோ இப்போ பட்டர்ஃப்ளை டைம் அவுட் வந்திருக்கு. இந்த 3 டைம்ஸ் எனக்கு கார்னர் ஃபைனலில் நான் விளையாடவே இல்லை பெருசாக. ஸ்ரீஜா நான் சர்வீஸ் போட்டேன், ஸ்ரீஜா அடிச்சு முடிச்சிடும் ஆடி இருக்காங்க இன்டர்நேஷ்னலில். ஸோ நல்லா இருக்கும் அந்த மேட்ச். 2 பேருமே ஓப்பன் கேம் நல்ல டிஸ்டன்ஸ் எடுத்து நல்லா விளையாடுவாங்க. லைட்டா பிளாட்டா மிஸ் பண்றாங்க போல தற்போதைக்கு. கிளியரா டாமினேட் பண்றாங்க எட்வர்ட் மற்றும் பயந்துரும். ஓ சூப்பர். ஐகா ஆக்சுவலா இந்த கேம் நல்லா விளையாடுறாங்க, நல்ல சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க, கரெக்டாக அட்ரஸும் ஆட்டு. அவ்வளோ தூரம்லாம் போத்தவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஐகா மற்றும் எட்வர்ட். இந்த ஒரு மேட்சை அவங்க எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 2 பேரும் பேர் பண்ணியிருக்காங்க. நார்மலாக அவ்வளோ ஈஸி கிடையாது ஐகோட டபுள்ஸ் விளையாடுறது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர்ட் பை ChatGPT. அதுல மேட்ச் நம்பர் 4 அதுல எட்வர்ட் மற்றும் ஒமார் மோதுறதுக்கான நேரம் இது வந்து இன்றைய 2வது டைம் மக்களே. டபுள் ஹெட்டர்ஸ். முதல் புள்ளி எட்வர்ட் பக்கம். அழகா அப்படி ஒமார் போனார்னா மேல போவாரு, குனிஞ்சார்னா கீழே குனிறாரு. ஓ கொஞ்சம் விளையாடுற ஸ்போர்ட்டுக்குள்ள ஹைட் இருக்கக்கூடாது, எஜிலிட்டி கொஞ்சம் இல்லாமல் போயிடுவோம். அருணா கதிரிக்கு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் பேட்டில் போயிட்டு இருக்கு. யாருப்பா ஆப்பிரிக்கா கிங்னு சொல்றதுல தெரிவிக்க விட்டாங்க.
அண்ட் 5 புள்ளிகள் தொட்டதன் காரணமா முதல் கேம் போனது உடனே வந்து ஆள் டல் ஆயிட்டார். அதாங்க பிரச்சனை. பேட் ஒரு பக்கம் கையில அடிக்கிறார் திருப்பி. ஃபைண்ட் ஆஃப் தி சீசனா எட்வர்ட் ஐனஸ்கு. வாய்ப்பே கொடுக்கல. முதல் கேம் நாங்க வச்சிரோம்ட்டாங்க. இப்போதைக்கு கொல்கத்தா தண்டர் பிளேட்ஸ். எட்வர்ட் 11 புள்ளிகள், ஒமாருக்கு 5 தான் கொடுத்திருக்கு. புல்லட் ட்ரெயின் இன்னும் பிளேயர் எல்லாத்தையுமே கிரகிக்க முடியாதுங்க. கண்டிப்பா ப்ராசஸ் பண்ண முடியாதுங்க. அது யார் என்ன சொல்றாங்க, அது கம்யூனிகேஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கணும். இந்த பையன் பயங்கர ப்ராமிசிங்கா இருக்கிறாருங்க. வேகமா பாயிண்ட் ஏறாரு. ஸோ 7ல 4 டீமுக்கான சான்சஸ் இங்க இருக்கு. அதுக்குள்ள வரணும். அதுக்கு நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் ஜெயிக்கணும். ஓஹோ, இந்த ஒரு போட்டியில் 5 புள்ளிகளை முதல்ல தொட்டிருக்கிறது ஒமார். பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அதுலேயே பட்டர்ஃப்ளை ஒரு ஜாப்பனீஸ் டேபிள் டென்னிஸ் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. நம்ம ஊர்ல ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு. அதுவே அதாவது இது வந்து 5 இயர்ஸ். அற்புதங்க, அற்புதங்க. எட்வர்டு கலக்கலான ஒரு ஷாட். நெட்டுக்காடு ஒரு மீண்டும் முட்டுக்காடு. இன்னைக்கு நான் வந்து கேட்டிருக்கேன், நெட்ல மட்டும் பட்டு எவ்வளவு பாயிண்ட் எதிராளிக்கு போயிருக்குன்னு கேட்டிருக்கேன். கிடைக்குதா? முதல் கேம் எட்வர்ட் எடுத்திருந்தார். ஆனால் இரண்டாவது கேம் ஒமார் அசார் எடுத்திருக்காப்ல 6-11 அப்படின்னு. சூப்பரான கம்பேக். டை ஸ்கோரை பாருங்க, 6-5ன்னு கொல்கத்தா மேல இருக்கிறாங்க. எவ்ரிதிங் டு ப்ளே ஃபார் இல்ல. ஃபைனலா ஐ ஹேவ் an ஐடியா, இத பண்ணுங்க அப்படினாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டார் பொறுமையா. வாவ் வாவ், வாட் a point from ஒமார். கொஞ்சம் எட்ஜ்ல பட்டா கூட அதுதாங்க டவுட்டா இருக்கு. டபுள்ஸ் ஆடினது வேற ஆளான்னு சோதிட்டாருங்க. இப்போ பாடி லாங்குவேஜ் பாருங்க, சீக்கிரம் முடிச்சு விடுங்கப்பா அப்படின்னு. வழி இல்ல, எதிர்பார்க்காத தருணத்தில் அந்த பந்து வேற எங்கேயோ போயிடுச்சு. எல்லாமே இவருக்கு வாசிக்குதுங்க, சேர்ந்து சதி செய்யுது. ஒண்ணுமே பிரச்சனை இல்லையா. இதுக்கு ஆக்சுவலா 2 பாயிண்ட் கொடுக்கலாம். பட்டர்ஃப்ளை டைம் அவுட் நீங்க கொடுத்துருவீங்க. அப்ப கோல்டன் பாயிண்ட்ல எப்படி வர்றது? ஒண்ணுதான் கொடுப்பாங்க. உங்களுடைய மோதல் தான் வந்து பயங்கர லெஜெண்டரியாங்க. இந்த வருஷம் அவர் உள்ள ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா வச்ச மாதிரி இருந்துச்சு. பட் சம பிளேஸ் பண்ணிட்டீங்க. அருமையான பாயிண்ட்டுங்க. இந்த பனானா ஃபிளிக்க பாத்தீங்க, பார்த்து வச்சாருங்க. சில நேரங்கள்ல சிலருக்கு ஈஸியா கிடைக்கிறது, மத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான். தட் இஸ் லைஃப். லைஃப் இஸ் நாட் ஃபேர். அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஃபேர் இல்லைன்னா சொல்லுவார் எட்வர்ட். நான் எங்க நினைச்சேன், நான் கிராஸ் கோர்ட்ல நச்சுன்னு போய் கார்னர்ல இறக்க நினைச்சா அது ஏன் வெளில போச்சு அப்படிம்பார். பட் லைஃப் இஸ் நாட் ஃபேர். எதுவுமே சரியா நடக்கலைங்க எட்வர்ட் ஐனஸ்குக்கு. மர்ஃபிஸ் லா தான். வாட் எவர் குட். அங்கூர் சிண்ட்ரோம். நெட்டிக்காடுல அந்த முட்டிக்காடு இந்த ஒரு மேட்சை தூக்கிட்டு போறாரு ஒமார். டேங்கப்பா, மொதல் மேட்ச், அதாவது இந்த மேட்ச்ல வந்து மொதல் கேமை தவற விட்டதுக்கு அப்புறமும் 2 கேமை தொடர்ச்சியா தூக்கியிருக்காரு. இவர் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம இப்படி பாக்குறோம். ஃபுட்பால்ல மேட்ச் ஆஃப் 2 ஹவர்ஸ் சொல்லுவாங்க. ஆட்டத்தின் கடைசி மோதல். தனிஷா கோட்டேச்சா மற்றும் தியா சிட்லே என்ன பண்ண போறாங்க? ஷியாமா பிரசாத் முகர்ஜி இண்டோர் ஸ்டேடியத்துல இருந்து இந்த ஒரு ஆட்டம் நேரலையாக இந்த பிராக்டிஸ் கோர்ட். ஒரு வைப்ரண்டான பெஞ்ச் அங்க கொல்கத்தா பெஞ்ச். ஜெங்ஜியான் இப்ப கூட பேச மாட்டேங்கிறாங்க. நல்ல பாயிண்ட், நல்ல பாயிண்ட்ங்க. தியாசித்ரோட மதர் பார்த்தோம், போன சீசன்லயும் வந்திருந்தாங்க. அந்த மதம் வந்திருந்தாங்க. ஏன்னா பேரண்ட்ஸோட சாக்ரிஃபைஸ் அதுவும் ரொம்ப முக்கியம். அருமையான ரேலிங்க. அவங்க இதுல இருக்காங்க, ஏஷியன் கேம்ஸ் டீம்ல இருக்காங்க. இந்த யூடிடி இல்ல. 5 புள்ளிகளை தியா முதல்ல தொட்டதன் காரணமா பட்டர்ஃப்ளை டைம் அவுட். 15 செகண்ட். குட்டி பசங்க
வச்சுட்டு ஒரு அட்டாக்கு போனாங்க பாருங்க தனிஷா. அதாவது பீக்கிங் அட் த ரைட் டைம் சொல்லுவாங்களா, கரெக்டாக சொன்னாங்க. எந்த மொமெண்ட்ல ஆக்சிலரேட்டர் அழுத்தமோ அவசரம். நிச்சயமா வந்து தியாவால தொட முடியாதுன்னு பார்த்த அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள், இந்த டையை நம்ம ஜெயிச்சிடலாம் சீக்கிரமா அப்படின்ட்டு. 6-6ங்கிறது 7-6 ஆயிடும். முதல் கேம் சீல் பண்றாங்க தனிஷா கொட்டேச்சா. 11-7 ஏசியன் கேம்ஸ் ஸ்குவாட் இருக்கிற தியா சிட்டாரை தோத்துருக்கு. அதாவது மக்களே ரேங்கிங் எல்லாம் வந்து அந்த பக்கம் பேக் கொடுப்பாங்க கோத்து. கொடுத்த ஆட்டம் இன்னும் சுவாரஸ்யமாகும். அடேங்கப்பா முடிவு பண்ணிட்டாங்க. முதல் 2 கேம் நான் எடுத்துக்கிறேன், கையை நான் ஜெயிச்சிடுறேன், கடைசி கேம் நீ வச்சுக்க. ஷாட்ஸ்லாம் அவங்க நினைக்கிற இடத்துல லேண்ட் ஆகுது, கான்ஃபிடன்ஸோட ஆடுறாங்க. போன வருஷம் ரொம்ப மினிமலா திவ்யான்ஷ் பௌமிக்கும் பார்க்கணும், கிருத்திகாவும் பார்க்கணும். அடாடாடாடாடா நெட்ல போட்டு லக்கி ஷாட் அவங்களுக்கே போதப்பா. இங்க லாட்டரி இருக்கா கோவால? வாங்கில ஒரு டிக்கெட் அவங்க இன்னைக்கு. நீங்க அவங்க கையில வாங்கி கொடுங்க, வாங்கிக்கலாம் நம்ம. அச்சா டிகே நீங்க ஆடுறது டிகே டீமுக்கே சொல்லி முடிக்கல. அங்க பாருங்க 8-2 டேங்கப்பா வேற லெவல் ஜெயிக்கிறாங்கோ. வந்தாச்சு இந்த மேட்ச தனிஷா கொட்டேச்சா ஜெயிக்கிறாங்க, இந்த டைய கொல்கத்தா ஜெயிக்கிறாங்க. 11-2 ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அதிசயம் இல்ல. 2 பாயிண்ட் தான் ஆப்போனன்ட்ங்கிறதுலாம் புயல் தாங்க. பேட்டே இருக்கலாம் இந்த அளவுக்கு. 6-6ன்னு பார்த்தோம், 8-6ன்னு மாறி இருக்கு. அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட இந்திய வீராங்கனை. செகண்ட் சீசன் இன் ரன்னிங். போன சீசன்லயும் அவங்க தான் அதிக டோக்கன்ஸ் அவங்க தான் கிட்டத்தட்ட 37 லட்சத்துக்கும் அதிகமான டோக்கன்ஸ் அவங்களுக்கு. அப்ப உண்மைதான் நான் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க தனிஷா கொட்டேச்சா. யார் அடிச்சா பொறி கலங்கி உலக சுத்துமோ அவங்க அடிக்கணும். ஒன்னு அவங்களுக்கு 2-1 அல்லது இவங்களுக்கு 2-1. அஞ்சாவது போட்டு எப்படி தானே முடியணும்? அப்படிதான் முடியணும், அதுதான் பேட்டர்னு. இப்ப அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் அப்படியே ஃபுல் மான்சூன் ப்ளூஸ். அதான் அவங்களும் ப்ளூல இருக்காங்க. அடேங்கப்பா என்ன ரேலிங்க, 2வது முறை பார்க்கறோம் அப்படி ஒரு ரேலி அவங்க கிட்ட. மனசுக்கு நிம்மதியான ஒரு ரேலி. அட்டகாசங்க. எவ்வளவு சூப்பரா 2 பேரும் பேட்டில் அவுட் பண்ணாங்கன்னு பாக்குறீங்க. சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. வந்தாச்சு இந்த 3வது கேம் தியாவோட பேர்ல எழுதுங்க 2-1. ஆனாலும் தியா ஹாப்பி கிடையாது, ஏன்னா கடைசியில கூட 9 பாயிண்ட் கொடுத்திருக்காங்களே. க்ளோசஸ்ட் டைம் இது வரைக்கும் பார்த்த 3ல எல்லா மேட்ச்லயும் ரிசல்ட் வந்து 2-1. ஒரு அணிக்கு ஃபேவரா அல்லது இன்னொரு அணிக்கு ஃபேவரா. அதனால தான் 8-7 இதுதாங்க க்ளோசஸ்ட் ஸ்கோர் லைன் பாசிபிள். தனிஷா கொட்டேச்சா ரொம்ப சிறப்பு. கொல்கத்தா பக்கம் சாஞ்சிருக்கு 8-7ன்னு. ஆனால் 8-7ங்கிறது ஒரு தோல்விகரமான வெற்றி, வெற்றிகரமான தோல்வி. அப்படித்தான் 2 பேருக்கும் ஏதாவது இருக்குங்க இந்த போட்டியில், அவ்வளவுதான். ஆனா ஒரு ஒமாரு இழுத்து பிடிச்சி ஆடினாரு, அந்த பக்கம் ஜெங்கு இழுத்து பிடிச்சி ஆடினாங்க, முன்னாடி ஸ்நேகித்து அங்கூரை உட்கார வச்சாரு. நீங்க பெண்டுலம் சர்வ்லாம் சொல்லுவீங்க, இந்த மேட்சே பெண்டுலம். நீங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துருக்கு. ஐயோ ஆமாங்க, கடைசியா வந்து அது நின்னது HBR கொல்கத்தா தண்டர் பிளேட்ஸ் பக்கத்துல 8-7ன்னு அவங்க தூக்கிட்டு போறாங்க இந்த டைய. மொத்தத்துல மக்களே டபுள் ஹெட்டர் நான் டே நம்பர் 1 காலக்கலா இருந்துச்சு.